மலைகள் இயற்கையின் உயரிய சாதனைகளாகவும் அழகிய புதிர்களாகவும் திகழ்கின்றன. அவற்றின் உயரமான சிகரங்கள் வானத்தை தொட்டுக்கொள்ளும் ஆவலுடன் நிற்க, அடிவாரங்களில் பசுமை வனம் மடிந்து கிடக்கிறது. காற்றின் குளிர்ச்சியும் நீர்வீழ்ச்சிகளின் இசையும் மலையின் அசரீரமான அழகுக்கு உயிரூட்டுகின்றன. அங்கேயே மூடுபனி சூழ்ந்த பாறைகள் மற்றும் சூரிய ஒளியின் மின்னலான வெளிச்சம் ஒன்றோடொன்று இணைந்து மகத்தான காட்சியை உருவாக்குகின்றன. மலைகள் இயற்கையின் அழகையும் அமைதியையும் ஆரவாரமற்ற முறையில் வெளிப்படுத்தும் தளமாக உள்ளன. காட்டின் மரங்கள் அதன் உயிரோடு துடிக்கும் இதயமாக திகழ்கின்றன. வெவ்வேறு அளவுகளிலும் வடிவங்களிலும் காணப்படும் இவை இயற்கையின் பசுமையை பிரதிபலிக்கின்றன. வேர்களை பூமிக்குள் ஆழமாக பதித்து நிலத்தை கட்டுப்படுத்தும் மரங்கள் இலைகள் மூலம் காற்றை சுத்திகரிக்கவும் மகத்தான பங்கை வகிக்கின்றன. காட்டின் மரங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பறவைகளுக்கான தங்குமிடமாகவும் விலங்குகளுக்கான உபசரிப்பிடமாகவும் செயல்படுகின்றன. இலைகளின் சலசலப்பு, காற்றின் மெல்லிய ஓசை மற்றும் சூரிய ஒளியின் வடிகட்டிய கீற்றுகள் காட்டின் மரங்களுக்குள் மாயக்காற்றை உருவாக்குகின்றன. சூரிய ஒளி பூமியின் அனைத்து உயிர்களுக்கும் வாழ்வளிக்கும் முக்கிய ஆதாரமாகும். அது வெப்பத்தையும் ஒளியையும் வழங்கி இயற்கையின் சுழற்சியில் முக்கிய பங்கை வகிக்கிறது. மரங்கள், தாவரங்கள் சூரிய ஒளியை உறிஞ்சி பசுமையால் பிரகாசிக்கின்றன. நீர்வீழ்ச்சிகள் மற்றும் காடுகளில் சூரிய ஒளி மாயமிக்க காட்சிகளை உருவாக்குகிறது. அந்த காட்டில் வாழும் சிங்கம் பெயர் லியோ. ஒரு கம்பீரமான மற்றும் சக்தி வாய்ந்த உயிரினம். அவரது கம்பீரமான மேனி அடர்த்தியாகவும் கருமையாகவும் உள்ளது. அவரது முகத்தை அரச கிரீடம் போல வடிவமைத்து அவரது ராஜாங்க நடத்தையை கூட்டுகிறது. லியோவின் துளையிடும் அம்பர் கண்கள் தன்னம்பிக்கை மற்றும் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துகின்றன. அதே நேரத்தில் அவரது கூர்மையான நகங்கள் மற்றும் வலுவான தாடைகள் காட்டின் ராஜாவாக அவரது ஆதிக்கத்தை சுட்டிக்காட்டுகின்றன. அந்த காட்டில் வாழும் குரங்கு பெயர் மேக்ஸ். ஒரு மெலிந்த சுறுசுறுப்பான உடலை கொண்ட ஒரு வேகமான மற்றும் ஆற்றல் மிக்க உயிரினமாகும். இது காட்டில் ஏறுவதற்கும் ஆடுவதற்கும் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அவரது ரோமங்கள் மென்மையான பழுப்பு நிறத்தில் இருக்கும். மேக்ஸின் நீண்ட வால் அவரது மிகச்சிறந்த கருவியாகும். இது கிளைகளை எளிதில் பிடிக்க உதவுகிறது. அவரது வெளிப்படையான கண்கள் ஆர்வத்துடன் பளபளக்கின்றன. மேலும் கூர்மையான நகங்கள் பொருத்தப்பட்டு அதன் திறமையான கைகள் அதை மரத்தில் ஏற உதவும். லியோ வலிமையானது மற்றும் எல்லாவற்றிற்கும் பயந்தது. அதன் சக்தி வாய்ந்த கர்ஜனை சவன்னா முழுவதும் எதிரொலித்தது. ஆனால் ராஜாவாக இருந்த போதிலும் அது அடிக்கடி மகிழ்ச்சியற்றவராக அது உணர்ந்தது. காட்டில் அதன் வாழ்க்கை பிடிக்கவில்லை. அது எல்லாவற்றிற்கும் குறை கூறுகிறது. மேக்ஸ் லியோவை போல வலுவாக இல்லை. ஆனால் அதன் மகிழ்ச்சியான மற்றும் நேர்மறையான அணுகுமுறை அதன் சிறப்பை உருவாக்கியது. அது ஒரு புன்னகையுடன் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொண்டது மற்றும் பிரச்சனைகள் அதை சீர்குலைக்க விடாது. புத்திசாலித்தனமான மனதை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான வழிகளில் பிரச்சனைகளை தீர்த்தது. அதன் நம்பிக்கையும் கருணையும் அனைத்து காட்டு விலங்குகளின் இதயங்களையும் வென்றது. ஒரு கோடையில் ஒரு பயங்கரமான வறட்சி காட்டை உலர்த்தியது. கொளுத்தும் கோடையில் வெப்பம் தீவிரமடைவதால் மரங்கள் தண்ணீரை சேமிக்க தங்கள் இலைகளை உதிர்கின்றன. ஆறுகளும் நீர்நிலைகளும் வறண்டு
பசுமையான மரங்கள் வாழத் தொடங்கின. விலங்குகள் உணவைக் கண்டுபிடிக்க போராடின. ஒரு காலத்தில் கலகலப்பான காடு கவலையுடன் அமைதியாக வளர்ந்தது. சுட்டெரிக்கும் சூரியன் கருணை காட்டவில்லை. ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்வது கடினமாகிவிட்டது. எல்லா விலங்குகளும் மழையை எதிர்பார்த்தன, ஆனால் வானம் காலியாக இருந்தது. நிம்மதியான வாழ்க்கைக்கு பழக்கப்பட்ட லியோ வறட்சியால் விரக்தியடைந்தது. இந்த காடு சபிக்கப்பட்டது என அது கர்ஜித்தது. தன்னைச் சுற்றியுள்ள அனைத்தையும் குற்றம் சாட்டியது. தீர்வைத் தேடுவதற்கு பதிலாக ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஏளனம் செய்தும் குறை சொல்லியும் தன் நாட்களை கழிக்கிறது. அதன் எதிர்மறையான அணுகுமுறை விலங்குகளை அமைதியின்மைக்கு ஆளாக்கியது, பயத்தை பரப்பியது மற்றும் காட்டை இன்னும் இருட்டாக உணர வைத்தது. தங்கள் வலிமைமிக்க மன்னர் எந்த உதவியும் செய்யாததால் அனைவரும் மிகவும் கவலையடைந்தனர். ஆனால் மறுபுறம் மேக்ஸ் அனைத்து விலங்குகளையும் ஒன்று சேர்த்தது. நாம் ஒரு குழுவாக வேலை செய்ய வேண்டும் என்று அது கூறியது. ஆற்றின் ஆழமான பகுதிகளில் இன்னும் தண்ணீரும் மரங்களில் அதிக பழங்களும் உள்ளன. நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தால் நாம் உயிர் வாழலாம் என்று அது கூறியது. அது சிறிய விலங்குகளுக்கு உணவுக்காக உயரம் ஏற கற்றுக் கொடுத்தது. மேக்ஸ் அனைவரையும் நகைச்சுவைகள் மற்றும் கதைகளால் கடினமான நேரங்களிலும் அவர்களின் உற்சாகத்தை உயர்த்தியது. அதன் உற்சாகம் அனைவருக்கும் தொற்றிக்கொண்டது. விரைவில் விலங்குகள் நம்பிக்கையற்ற உணர்வை நிறுத்தி ஒருவருக்கொருவர் உதவ ஆரம்பித்தன. மேக்ஸ் தலைமை மற்றும் நம்பிக்கையான அணுகுமுறையுடன் விலங்குகள் உயிர் வாழும் திறனை நம்பத் தொடங்கின. கிணறு தோண்டுவதற்கும் மறைந்திருக்கும் நீர் ஆதாரங்களை கண்டறிவதற்கும் குழுக்களை ஏற்பாடு செய்து ஒன்றாகச் செயல்படுவது எப்படி என்பதை அது அவர்களுக்கு காட்டியது. சில விலங்குகள் பழங்களை சேகரிக்க மரங்களில் ஏறிய போது மற்றவை உணவு மற்றும் வளங்களை தேவைப்படுபவர்களுடன் பகிர்ந்து கொண்டன. நம்பிக்கை மற்றும் சிரிப்பு வார்த்தைகளால் அவர்களை உற்சாகப்படுத்திய மேக்ஸ் அவர்களின் உற்சாகத்தை உயர்த்தியது. நாட்கள் செல்ல செல்ல விலங்குகளின் முயற்சிகள் வலுப்பெற்றன, மேலும் அவை வறட்சிக்கு ஏற்ப புத்திசாலித்தனமான வழிகளை கண்டுபிடிக்கத் தொடங்கின. மெதுவாக அவர்களின் ஒற்றுமையும் உறுதியும் நிலைமையை மாற்றியது. கடினமான காலங்களில் அவர்கள் தாங்க உதவியது. லியோ தூரத்திலிருந்து பார்த்தது, உதவி கேட்க மறுத்தது. ஆனால் காட்டில் நடக்கும் மாற்றங்களை அதனால் புறக்கணிக்க முடியவில்லை. மேக்ஸின் அணுகுமுறை உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை லியோ உணர ஆரம்பித்தது. ஒரு நாள் லியோ இறுதியாக அதன் பெருமையை விட்டுவிட்டு மேக்ஸ் குரங்கை அணுகியது. விஷயங்கள் மிகவும் கடினமாக இருக்கும்போது நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டது. அதன் குரல் ஆர்வத்துடன் மென்மையாக இருந்தது. லியோ கேள்வியால் ஆச்சரியப்படாமல் மேக்ஸ் புன்னகையுடன் பார்த்தது. இது எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் நாம் ஒன்றாக இருந்தால் எப்போதும் ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும் என்று நம்புவது பற்றியது என்று அது பதிலளித்தது. மேக்ஸ் வார்த்தைகளை கேட்ட பிறகு லியோ இப்போது மற்ற விலங்குகளுக்கு உதவ தயாரானது. கடினமான சூரியன் சுடப்பட்ட பூமியில் தனது சக்தி வாய்ந்த பாதங்களை உறுதியாக நட்டு அது தனது முழு பலத்துடன் தோண்டத் தொடங்கியது. அதனது தங்க மேனியில் இருந்து வியர்வை சொட்டுகிறது. ஆனால் லியோ நிற்கவில்லை. வறண்ட காட்டில் நம்பிக்கையையும் நிம்மதியையும் கொண்டு வர வேண்டும் என்ற அதனது செயல்கள் மற்ற விலங்குகளை உத்வேகப்படுத்துகின்றன. மற்ற விலங்குகள் சுற்றி கூடி லியோவின் சக்தி வாய்ந்த நகங்கள் தரையில் உடைவதை நம்பிக்கையுடன் பார்க்கின்றன. திடீரென்று
தண்ணீர் வெளியேறி ஒரு புதிய குளிர்ந்த கிணற்றை உருவாக்குகிறது. விலங்குகள் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து குடித்து உயிர் கொடுக்கும் நீரில் விளையாடும் போது ஆரவாரம் வெடிக்கிறது. இறுதியாக மழை திரும்பிய போது காடு முன்னெப்போதையும் விட வலுவாகவும் ஒற்றுமையாகவும் இருந்தது. விலங்குகள் தங்கள் உயிர் வாழ்வைக் கொண்டாடின, ஒருவருக்கொருவர் நன்றி தெரிவித்தன. லியோ மேக்சன் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் நேர்மறை சிந்தனை மற்றும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை கற்றுக்கொண்டது. அதனால் சிங்கமும் குரங்கும் வாழ்நாள் நண்பர்களாகி அவர்களின் பந்தம் முன்னெப்போதையும் விட வலுவானது. லியோ சிங்கம் வலிமையும் நம்பிக்கையும் ஒன்றாகச் செயல்படுவதைக் கற்றுக்கொண்டது, ஒவ்வொன்றும் மற்றொன்றை நிரப்புகின்றன. ஒற்றுமை மற்றும் புரிதலில் இருந்துதான் உண்மையான நட்பு உருவாகிறது என்பதை அவர்கள் அனைவரும் சேர்ந்து காட்டில் காட்டினார்கள். கதையின் கருத்து: சவால்கள் என்பது தவிர்க்க முடியாதவை, ஆனால் நேர்மறை எண்ணங்களும் குழுவினரின் ஒத்துழைப்பும் அனைத்து கடினங்களையும் வாய்ப்புகளாக மாற்ற முடியும். Like and share. Subscribe for more videos.